அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 301வது நாளை எட்டியிருக்கிறது. ஒரு கார்ப்பரேஷன் ஏரியாவுக்குள்ளால் 301 நாள் இப்பொழுது பெரிதாக பீட்டப்படுகின்ற எல்லா சக்தியும் பெற்ற இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக நின்று போராடுகின்ற போராளிகள் தொடர்ந்து தங்களுடைய தாக்குதலை கொஞ்சமும் வீரியம் குன்றாமல் நடத்தி வருகின்றார்கள். இஸ்ரேலால் முடிந்தது நேற்று அல் ஜசீராவை சேர்ந்த 2 பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறது. கான் யூனிஸில் நுஸ்ரத் கேம்பில் குண்டுகளை போட்டு அழித்திருக்கிறது. யாரை அழிப்பேன் என்று இல்லை, அது ஹாஸ்டேஜஸாக அவர்களுடைய ஆட்களாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் பர்சனல் என்று சொல்லக்கூடிய, அதாவது மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற சர்வதேச அளவில் இருந்து வந்து தன்னலம் பாராமல், உயிரை பற்றியும் கவலைப்படாமல், ஒரு ரெக்லஸ் ஸ்டேட், ஒரு ரவுடி ராஜ்யம் குண்டுகளை போட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் பற்றி கவலைப்படாமல் சேவை செய்து கொண்டு இருக்கின்ற மருத்துவர்கள், தாதி பெண்கள், இவர்கள் எல்லாம் மொத்தமாக 885 பேரை அளித்திருக்கிறது. இதுவரைக்கும் 165 ஜேர்னலிஸ்டுகளை, பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறது. பத்திரிகையாளர்களுடன் போகின்ற கேமராவை பார்த்தாலே அவர்களுக்கு பீதி. கேமராமேனையும் தாக்கி இருக்கிறார்கள். அடுத்து அல் அக்ஸா பள்ளிவாசலில், நம்மளுடைய முதல் கிபிலாவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எத்தனை பேர் தொழுதார்கள் என்பதை நாம் சொல்வது வழக்கம். இப்பொழுது இஸ்ரேலினுடைய கெடுபிடிகள் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் பயங்கரமாக அதிகரித்து இருப்பதால் அவர்களை தொழ விடாமல் தடுக்கின்ற வேலையை வேளக்கிழமையே தொடங்கி விடுகிறார்கள். அப்படி இருந்தும் 30,000 பேர் நேற்று ஜும்மாவிலே தொழுதிருக்கிறார்கள். போன வெள்ளிக்கிழமையை விட 5,000 பேர் குறைதான். ஏனென்றால் அந்த அளவுக்கு கெடுபிடி. அடுத்து அந்த ஜும்மா உரையிலே அங்கே உள்ள தலைமை இமாம் ஷேக் இக்ரிமா சபாரி என்பவர் ஷஹீத் இஸ்மாயில் ஹனாவுடைய சேவைகளை பாராட்டி அவருக்காக துவா செய்ய சொல்லியிருக்கிறார். ஜும்மா முடிந்தவுடன் அவரை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். 5 மணி நேரம் தொடர்ந்து விசாரணைக்கு பிறகு அங்கே மக்களுடைய எண்ணிக்கை விசாரணை நடந்த இடத்தில் ஜெருசலத்தில் அதிகமாக கூடி வரவே அச்சப்பட்டவர்களாக, கதிகலங்கியவர்களாக அவரை விடுவித்து இருக்கிறார்கள். நேற்று மாலை வரைக்கும் அவரை கைது செய்ததை பெரிதாக பீட்டிக்கொண்ட இஸ்ரேல் 5 மணி நேரம் கழித்து அவரை விடுவித்து இருக்கிறது. பிறகு அவரை ஏன் கைது செய்தீர்கள் என்று சொன்னால், தொடக்கத்தில் இஸ்மாயில் ஹனாவை அவர் புகழ்ந்து பேசினார் என்பதனால் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். பின்னர் இல்லை, அது ஒரு ரிலிஜியஸ் ஸ்பீச் தான், ஒரு மத ரீதியான ஒரு உரைதான் என்று நாங்கள் விட்டுவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஏதோ அங்கு நடந்திருக்கிறது என்பதுதான் அதை எடுத்து காட்டுகிறது. அடுத்தது இஸ்ரேல் தாக்கும், ஹிஸ்புல்லா தாக்கும், ஈரான் தாக்கும் என்றெல்லாம் ஒரே கபலிக்கரங்கள். இதில் இஸ்ரேல் நிச்சயமாக தாக்கப்படும் என்ற நிலை இருப்பதால் நாங்கள் அதிகமான போர்க்கப்பல்களை அனுப்புகிறோம் என்று முதலில் அனுப்பிய 12 போர்க்கப்பல்கள் அல்லாமல் அதிகப்படியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்கா அனுப்பியிருக்கிறது. கேலண்ட் ஒரு பக்கத்தில் எல்லா அரபு நாடுகளுக்கும் எச்சரிக்கை விட்டு இருக்கிறார். கேலண்ட் எல்லா அரபு நாடுகளையும் நாங்கள் இணைத்து கொண்டு ஈரானை தோற்கடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஹெர்சி ஹெல்வி அரபு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நெதன்யாகு அமெரிக்காவிலே பேசுகின்ற போது அரபு நாடுகளோடு, எங்களுடைய ரீஜனல் அலைஸ் என்று சொல்லக்கூடிய வட்டார நண்பர்களோடு நாங்கள் நேட்டோ போன்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொன்னார். அதையே கேலண்ட் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஹெர்சி ஹெல்வி எல்லா அரபு நாடுகளும் ஜாக்கிரதை,
ஈரான் எங்களை தாக்கும்போது நீங்கள் உதவி செய்தால் உங்களையும் தாக்குவோம் என்று பெரிய மத்தாப்பில் கூறியிருக்கிறார். அடுத்தது, போராளிகள் நேற்று ஹிஃபுஸ் சுஃபா என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். இது இஸ்ரேல் காசா வளாகத்துக்கு வெளியே உள்ள ஒரு பகுதி. இஸ்ரேலில் இருக்கிறது. ரஜம் ராக்கெட் என்று சொல்லக்கூடிய 2 பேட்ச் ராக்கெட்டை வைத்து தாக்கினோம். அதில் இப்பொழுது யாருமே இல்லை. இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் காயம்பட்டார்கள், பலர் இறந்தார்கள். அவர்களை ஹெலிகாப்டர்கள் வந்து அழைத்து எடுத்து சென்றன என்று சொல்கிறார்கள். பல பிணங்களை ஹெலிகாப்டர்கள் எடுத்து செல்வதில்லை. அதனால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அந்த பிணங்களோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை சொல்லி, அதனால் எங்களுக்கு மனச்சோர்வு, ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி எல்லாம் வருகிறது என்று சொன்னதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். அதே போல கரீம் அபு சலீம் என்ற இன்னொரு வாசல் ஈஜிப்டுக்கும் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு இடையே உள்ளது. அங்கே இருந்த இராணுவத்தை அடித்திருக்கிறார்கள், விரட்டி இருக்கிறார்கள். பிலாடெல்பியா ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய சலாஹுதீன் ஆக்சிஸை தாக்கி இருக்கிறார்கள். நெத்தன்யாஹூ இந்த இடத்தை பிடித்தது நாங்கள் இந்த யுத்தத்தில் செய்த மிகப்பெரிய சாதனை என்று சொன்னார். அந்த இடம் இஸ்ரேலுக்கு கையில் தான் இருக்கிறது, முன்னாடியும் இருக்கத்தான் செய்தது. அதை இடையில் போராளிகள் குழுக்கள் அதனுடைய கண்ட்ரோலை கையில் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் இஸ்ரேலு கையில் இருக்கு. அதை அவர் பிடித்ததாக, ஏதோ நாடு பிடித்து விட்டதாக பீட்டிக் கொள்கிறார். அடுத்தது, இஸ்ரேலி இராணுவம் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஹிப்புஸ் சுஃபா ஏரியாவில் 10 ராக்கெட்டுகள் வந்து விழுந்ததால் நிறைய சேதங்கள் ஏற்பட்டன. அதனால் நாங்கள் ஹமாஸுடைய இடங்கள் பலவற்றை தாக்கினோம். அதில் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதோடைய முக்கியமான 2ஆம் நிலையில் முக்கியமான ஒருவரை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. சாதாரணமாக ஹமாஸும் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதும் இது போன்ற நேரங்களில் எதையுமே சொல்வதில்லை என்பதை நாம் அடிக்கடி சொல்லி வருகின்ற ஒரு செய்தி. அடுத்தது, இந்த ஈரான் தாக்கும், ஹிஸ்புல்லா தாக்கும் என்பதனால் இஸ்ரேலில் பயங்கரமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வது போல தெரிகிறது. ஆனால் இவர்கள் முன்னாடி போல உஸ்வானம் விடுவார்கள் போல தெரியவில்லை. வேறு விதமான தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். காரணம், ஹிஸ்புல்லா தன்னுடைய மொத்த படையையும் இஸ்ரேலுடைய எல்லையில் குவிக்கிறது. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒருவேளை அது ஒரு தரைவழி தாக்குதலில், அது 10 கிலோமீட்டர் கையில் வச்சிருக்கு இஸ்ரேலில், அந்த தரைவழி தாக்குதலை மேலே கொண்டு போகுமா என்று தெரிகிறது, என்று எண்ண தோன்றுகிறது. அடுத்தது, கோலான் ஹைட்ஸில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்கி இருக்கிறது. அந்த தாக்குதலை தாளமாட்டாமல் கோலான் ஹைட்ஸில் இஸ்ரேல் ஆக்குபைடு ஏரியாஸ், இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் அங்கே இருக்கின்ற வந்தேரிகளை பயிற்சி கொடுக்க தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல். தன்னுடைய இராணுவத்துக்கு மேல் அதற்கு நம்பிக்கை இல்லையா என்று தெரியவில்லை. அதன் பிறகு இஸ்ரேல் இன்னொரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. பாரா என்றொரு ஸ்பெஷல் யூனிட், ஒரு புது படையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த படைக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெயினிங், சிறப்பு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறோம். அவர்கள் ஒருவேளை ஹிஸ்புல்லா தரைவழி தாக்குதலை நடத்தினால் அவர்கள் அதை எதிர்கொள்வதற்கு போதுமான எல்லா வசதியும் பெற்றிருப்பார்கள் என்று சொல்லுகிறது. நேற்று ஹிஸ்புல்லா பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேல் சொல்லுகிறது, நாங்கள் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பலப்படுத்தி கொண்டோம், அதனால் அவை எங்களை தாக்கவில்லை என்று. ஆனால் பல பகுதிகள் தாக்கப்பட்டு தீக்கு இரையாகியதையும் சொல்லுகிறார்கள். ஹிஸ்புல்லாவே ஓரிரு ராக்கெட்டுகள் தடுக்கப்பட்டன என்பதையும் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் வான்வெளி தாக்குதலுக்கு வந்த இஸ்ரேலை துரத்தி இருக்கிறார்கள், அடித்து இருக்கிறார்கள். ஓரிரு ராக்கெட்டுகள் உள்ளே புகுந்து சில பகுதிகளை தாக்கியும் இருக்கிறது. எப்படி நாகல் ஓஸ், ஹிப்புஸ் சுஃபா ஆகிய பகுதிகளை தொடர்ந்து
காசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸ் போராளிகள் தாக்கி வருகின்றார்களோ அதே போல நேற்று ஹிஸ்புல்லா பல ஏரியாக்களை தாக்கி இருக்கிறது. அதில் சும்காரா என்ற இராணுவ தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். இந்த அரம்சா என்று சொல்லக்கூடிய பகுதியை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்து கோலான் ஹைட்ஸை தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கோலான் ஹைட்ஸை என்று சொல்லக்கூடிய 1967 பிரிந்து போன அல்லது பிடுங்கப்பட்ட, இஸ்ரேலால் பிடுங்கப்பட்ட அந்த இடத்தை சிரியா மீண்டும் பெற்றுக்கொள்ளும் என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. அதே சமயத்தில் சிரியாவும் ஈராக்கு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் அமெரிக்காவினுடைய தளங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல முட்சாவு செட்டில்மெண்ட் என்று சொல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை, அதாவது வந்தேரிகளின் குடியிருப்பை நேற்று தாக்கி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா. அதில் இருந்த எல்லோரும் விரட்டப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இடத்தில் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் முற்றாக தோற்று போய்விட்டது என்பதை இஸ்ரேல் ஒத்துக்கொண்டிருக்கிறது. பயாத் பில்டா சைட் என்று சொல்லக்கூடிய இராணுவ தளத்தை ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறார்கள். அங்கே இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யவில்லை என்று தெரிகிறது. ஆனால் நேற்று ஹிஸ்புல்லா சொல்வதையும் இஸ்ரேல் சொல்வதையும் நடுநிலையோடு நின்று பார்த்தால், இஸ்ரேல் தன்னுடைய வான்வழி தடுப்பை கொஞ்சம் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி இஸ்ரேல் LARD என்று ஒரு கப்பல் படையை தயார் செய்திருக்கிறோம். அது கடல் வழியாக வருகின்ற எங்கள் மீது வருகின்ற தாக்குதல்களை தடுக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதன் பிறகு இப்படி பல்வேறு விதமான தாக்குதல்களையும் இருதரப்பாரும் தொய்வின்றி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க பார்த்தா, ஒரு இஸ்மாயில் ஹனயா இறந்து போயிட்டார். அவர் போர்க்களத்தில் நின்றவர் அல்ல, போரை வழி நடத்தியவர் அல்ல, சீஸ்ஃபயரை வழி நடத்தியவர். ஆனால் மிக எளிதான டார்கெட்டாக கிடைத்திருக்கிறார் தெஹரானில் வைத்து. அது ஈரான் தான் இதுக்கு நாம் அடிக்கடி சொல்வது போல பொறுப்பேற்க வேண்டும். அது மாதிரி நான் கஃபூர் சுபா அவை தாக்கி இருக்கிறார்கள் ராக்கெட்ஸை வச்சு. அதில் ஒன்றும் யாரும் தடுத்த மாதிரி தெரியல. ஃபைட்டர் பிளைன்ஸ் வந்ததை, அதாவது குண்டு போட வந்தவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். அதிலும் பெருசா யாரும் தாக்கியதாக சொல்லவில்லை. லெபனான் சிரியா பார்டர் ஒன்றை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. அதற்கு சிரியா பதிலடி கொடுத்திருக்கிறது. அதே போல நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், வெஸ்ட் பேங்கில் அண்டர் கிரவுண்ட்லாம் கிடையாது. அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறான். அவர்கள் நேற்று 3 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். ஆனால் 3 IDF என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸில் 3 பேரை காயப்படுத்தி இருக்கிறார்கள். அல்மாரா நெய்பர்ஹுட் இன் ஜெனின் இஸ்ரேலிய படைகளை போராளிகள் துரத்தி அடித்து இருக்கிறார்கள். தங்கள் தோற்று போய்விட்ட பிறகு ராத்திரி வந்து குண்டு போட்டு பல கட்டடங்களை இடித்து சிலரை கொலை செய்து இருக்கிறார்கள். இதில் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், அமெரிக்காவிலே ஒரு பாடகி ஹெஹ்லானி என்பவர், அவருடைய நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கில், சிலர் லட்சக்கணக்கில் என்று சொல்லுகிறார்கள், ரசிகர்கள் வந்து குழுமுகிறார்கள். அவர் நேற்று பாட்டினிடையே தன்னுடைய பாடலை நிறுத்திவிட்டு தன்னுடைய ரசிகர்களிடம் ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற ஒரு கோஷத்தை வைத்திருக்கிறார். அது உண்மிட்ட எழுகிறது. அடுத்தது ஸ்டாப் பையிங் இஸ்ரேலி குட்ஸ், ஸ்டார்ட் பையிங் பாலஸ்தீனியன் குட்ஸ் என்று ஒன்றை சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலிய பொருட்களை வாங்குவதை நிறுத்துங்கள், பாலஸ்தீன பொருட்களை வாங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது, இதை கூட்டத்தில் இருப்பவர்களும் தொடர்ந்து அதே கோஷத்தை போட்டிருக்கிறார்கள். அவரை கைது செய்ததாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு எதிராக இதுபோல நடந்துவிட்டால் இப்பொழுது அங்கே கைது செய்வதற்கு சட்டம் இருக்கிறது. அதை அவர்களுடைய உச்ச நீதிமன்றமும் அங்கீகரித்திருக்கிறது. அதன் பிறகு இந்தியாவிலே ஒரு முக்கியமான நிகழ்வு. அந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், சில முக்கியமான நீதிபதிகளும் கான்ஸ்டிடியூஷனல் ஜட்ஜஸ், உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் அரசியலமைப்பு சட்ட நிபுணத்துவம் வாய்ந்த நீதிபதிகள் நமது வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ராஜ்நாத் அவர்களை சந்தித்து, உடனேயே இந்தியா
இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவை கூட்டு படுகொலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது. ஐக்கிய நாடுகள் சபையை நாம் மதிக்கிறோம், ஆனால் இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எந்த தீர்மானத்தையும் மதிக்கவில்லை என்று, அதனால் நமது இராணுவத்தில் நமது நாட்டிலிருந்து எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புகிறது என்பதை சொல்ல வேண்டும். The facts must be revealed and must be reviewed. அவற்றை நாம் மீள்பார்வைக்கு ஆளாக்கி உட்படுத்தி அங்கே ஆயுதங்கள் செல்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் கைது செய்யப்பட்டதாக தெரியவில்லை. அடுத்தது, ஜோர்டானில் மிகப்பெரியதொரு ஊர்வலம் நடந்திருக்கிறது. உலகம் முழுவதும் இஸ்மாயில் ஹனேயாவுக்கு காயிப் ஜனாசா தொழுகை என்று சொல்லக்கூடிய ஜனாசா இல்லாமல் தொழுகை நிறைவேற்றப்படுகின்ற தொழுகை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தோஹாவில் அவருடைய உடல் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவியினுடைய அழுகுரலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து விட்டீர்கள் என்று நெஞ்சுறுத்த பேசுவதும் நேற்று மீடியாக்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது பழிவாங்க நடவடிக்கையா இல்லை பார்த்து கொண்டிருப்பதா என்று ஒரு கேள்விதான் எல்லா மக்களுக்கும் மனதில் இருக்கிறது. இணைந்திருங்கள். இது போன்ற எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.